அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். பி பாசிட்டிவ் உளவியல் ஆலோசனைகள் அப்படிங்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனதோடு மட்டும் இல்லாம பெல் பட்டனையும் நீங்க ஆன்ல வச்சுக்கோங்க. அது கூடயே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் நீங்க ஆன்ல வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுகிற அதாவது நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த சேனலை யாராவது முதல் முறையா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தா நீங்க லைக் பட்டனையும் நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க இந்த காணொலிக்கு உண்டான தலைப்பை பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இவர் எப்படிப்பட்டவர்? இவரை நம்பவே முடியல, இவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலிக்கு உண்டான அந்த தலைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. யாரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கா? யாரை பத்தி அப்படிங்கிறத இந்த காணொலியினுடைய கடைசி பகுதியில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. இவரை பத்தியா இவ்வளவு நேரம் இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விளைகிறேன். ஒரு உணவகத்துக்கு ஒருத்தர் உணவு அருந்து வருவதற்காக போறாரு, சாப்பிடுறதுக்காக வேண்டி போறாரு. சரிங்களா? ஒரு புகழ்பெற்ற ஒரு உணவகம், நல்ல பெரிய உணவகம் அது. அவர் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த உணவகத்துல நிறைய கூட்டம் இருந்துச்சு. இந்த இடத்துல போய் நம்ம இன்னைக்கு போய் சாப்பிட முடியுமா, நமக்கு டேபிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாரு. அவர் மட்டும் இல்ல, அவர் கூட அவருடைய குடும்பமும் சேர்ந்து போறாங்க. சரிங்களா? அவருடைய மனைவி, பிள்ளைகள் 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அப்ப இவர் உள்ள போடனே அங்க இருக்கிற வரவேற்பாளர் என்ன சொல்றாரு, சார் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு மேசை டேபிள் உங்களுக்கு வேக்கண்ட் ஆன உடனே உங்களுக்கு கட்டாயம் நாங்க தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரும் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட அந்த வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிடங்கள் கழித்து அவர் சொல்றாரு, வரவேற்பாளர் ஐயா நீங்க வாங்க சார், நீங்க ஃபேமிலியோட நீங்க சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுறாங்க. இவரும் தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மேசையில போய் உட்கார்ந்து சாப்பிட உட்கார்றாரு. அப்ப உணவு பரிமாறக்கூடியவர்கள் இவங்க கிட்ட கேட்டு நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க ஆர்டர் பண்ண அந்த உணவுகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல அப்படியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் இந்த குடும்ப தலைவருடைய உள்ள வந்தாருங்க ஃபேமிலியோட, அவருடைய கண்களுக்கு வித்தியாசமான ஒரு நபர் தென்படுறாரு. அப்ப அவரை இவர் பார்த்த உடனே என்ன இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அந்த நபருடைய செயல் அங்க இருந்தது. அந்த உணவகத்திற்குள்ள, அந்த ஹோட்டலுக்குள்ள அப்படி என்ன அந்த நபர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அவர் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு உடை அணிந்திருந்தார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா, உணவு அருந்தி கொண்டிருந்த ஒவ்வொரு டேபிளையும் போய் போய் எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு கொஞ்ச தூரம் அப்படியே தள்ளி நின்று பாக்குறாரு. பார்த்துட்டு உடனே கொஞ்ச தூரம் பின்னாடி தள்ளி நின்றுட்டு அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 நிமிடம் கழித்து இன்னொரு டேபிளுக்கு போறாரு. இப்படியே அங்கிருந்து கிட்டத்தட்ட 10-15 டேபிளுக்கு அந்த நபர் போய் போய் அவங்க என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓரமா நின்னுறாரு. இத பார்த்துட்டு அந்த உணவு பரிமாறுவாங்க இல்லைங்களா, அவங்க இவர்கிட்ட பேசுறாங்க. ஏதோ பேசுறாங்க. இவரும் அவர்கிட்ட என்னமோ அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்களும் இவர்கிட்ட ஏதோ பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறாங்க 2 பேருன்னு இந்த குடும்பத்தோட உணவருந்த வந்தவருக்கு எதுவுமே விளங்கல. அப்ப இப்படியே இருக்கும்போது அவருடைய இந்த செயல் இவருக்கு முகம் சுழிக்க வைத்தது. என்ன இந்த நபர் இப்படி நடத்தையை வெளிப்படுத்துறாரு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் போய் பாக்குறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இவருடைய டேபிளுக்கும் வர்றாரு. வந்துட்டு ஒரு 2 நிமிடம் கூட இல்ல, அவர் அப்படி நின்று பார்த்துட்டு திருப்பியும் பின்னாடி போயிடுறாரு. அப்ப இவருக்கு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கோபமும் வருது. தன்னுடைய மனைவியோட கூட இதை பகிர்ந்துக்கிறாரு. இங்க பாருமா, நான் உணவருந்த இந்த ஹோட்டலுக்கு வந்ததுல இருந்து இந்த நபரை நான் பாக்குறேன். எல்லா மேசைகளுக்கும் போய் அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு பாக்குறாரு. அப்புறம் உணவு பரிமாறவங்க இவர்கிட்ட ஏதோ சொல்றாரு. அப்பவும் இவரு கேட்கிற மாதிரி இல்ல, போய் போய் பாக்குறாரு. இவருக்கு ஒருவேளை பசி அதிகமாயிட்டோ, இவருக்கு ஏதாவது சாப்பிட வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோடு கூட இதை இவர் கலந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய குடும்பத்தோடு கூட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு என்ன அமௌண்ட் வந்ததோ அதை பே பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு பார்சல் ஆர்டர் பண்றாரு. ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணாரு. ஒரு நல்ல ஒரு உணவு பார்சல் ஆர்டர் பண்ணிட்டு
மேனேஜர் கிட்ட போயிட்டு அவருடைய பில்லை செட்டில் பண்றதுக்கு போறாரு. அவர் எவ்வளவுக்கு அவருக்கு பில் வந்திருக்கோ அதை செட்டில் பண்றதுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து எல்லாருடைய மேஜையிலையும் போய் எட்டி பார்த்துட்டு இருந்தாரு இல்லைங்களா, அவரை போய் இவர் கூப்பிடுறாரு. அந்த பில் பே பண்ற அந்த இடத்துக்கு அவரை கூப்பிட்டு வர்றாரு. இங்க வாங்க, நான் உங்களை வந்ததுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே தான் நான் இருக்கிறேன். ஒரு ஒரு மேசையா போய் எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. அதை பார்த்த உடனேயே உணவு பரிமாறக்கூடிய எல்லா நபர்களும் வந்து உங்ககிட்ட ஏதோ கேட்கறாங்க, நீங்களும் அவங்க கிட்ட சொல்றீங்க. இந்த நடத்தை வந்து எனக்கு வந்து அது சரியா படலையே. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா யார்கிட்டயாவது நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, இந்தாங்க உங்களுக்காக நான் வந்து ஒரு உணவை வந்து நான் வந்து ரெடி பண்ணி நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்க இதை வச்சுக்குங்க. அவர் கையை பிடிச்சு அந்த கையில அவரை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையும் வந்து அந்த நபர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த செயலை வந்து அந்த ஹோட்டலுடைய அந்த அதிகாரி மேலாளர் வந்து மேனேஜர் பார்த்துட்டு சடனா அவருடைய இருக்கை விட்டு எழுந்துடுறாரு. எழுந்துட்டு வெளியில வந்து இவர்கிட்ட, சார் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி, ஏன் இவருக்கு வந்து இந்த பார்சல்ல கொடுக்குறீங்க, அமௌண்ட் நீங்க ஏதோ கொடுக்குறீங்க போல, அவர் அப்படி என்ன பண்ணினாருன்னு. இல்லைங்க சார், நான் வந்ததுல இருந்து இவரோட நடவடிக்கைகளை நான் பார்த்துட்டே இருக்கேன், இவருக்கு ஏதோ தேவை போல, அதனாலதான் ஒரு ஒரு மேஜையா போய் போய் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனாலதான் இவருக்கு நான் வந்து உணவு வாங்கி கொடுக்குறேன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் இதை கேட்டோட அந்த மேனேஜரோட முகத்துல வந்து ஒரு ஒரு பயமும் திகிலும் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் அதை வாங்குறவும் மாட்டேங்கிறாரு. அந்த கொடுத்தாரு இல்லைங்களா அந்த நபர் வந்து அதை வாங்க மறுக்கிறாரு. அப்புறம் ஒரு சில வினாடிகள் கழித்து என்ன பண்ணிடுறாரு, அந்த உணவு பொட்டலத்தை அவர் வாங்கிட்டு திருப்பி அந்த உணவு கொடுத்தாரு இல்லைங்களா அந்த குடும்பத்தோட வந்தாலும் அவரு கையிலேயே கொடுத்து, சார் இந்த உணவு நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த ஹோட்டலுக்கு வெளியில போனீங்கன்னா கொஞ்ச தூரத்துல உணவு தேவைக்காக, அதாவது பசியோடு இருக்கிறவங்க யாராவது நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து இந்த பார்சல் அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருது. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க உங்க நடவடிக்கையை பார்த்துதான், நீங்க இதுக்காக தான் நீங்க வந்து எல்லார்ட்டையும் நீங்க போய் பாத்தீங்க போல நினைச்சிட்டு நான் உங்களுக்கு கொடுத்தா, நீங்க இதை வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்து இல்லாதவங்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுங்க, நீங்க இதை வந்து என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உடனே இந்த மேனேஜர், ஐயா தயவு செய்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, இவர் யாருன்னு தெரியாம நீங்க இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த குடும்ப தலைவர்கிட்ட சொல்றாரு. யார் இவர் யாருன்னே தெரியல, இவருடைய உடைய பாருங்களேன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உடைகளையும் பார்க்கும்போது இந்த நபருடைய நடவடிக்கையும் உடையும் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா தெரியுது, உங்களுக்கே தெரியலையா சார், அதை பார்த்துட்டுதான் இவருக்கு நான் உதவி செய்ய போனேன் அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் கிட்ட இந்த குடும்ப தலைவர் வந்து சொல்றாரு. உடனே இந்த மேனேஜர் சொல்றாரு, ஐயா நீங்க இவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, இவரு தான் இந்த ஹோட்டலினுடைய அதிகாரி, இந்த ஹோட்டலே இவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த குடும்பத்தோட வந்தார் இல்லைங்களா, அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சொல்றீங்க, இந்த ஹோட்டலுக்கு இவரு முதலாளியா, இவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி தெரியலையே, இவரோட நடவடிக்கையை பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்க வந்து என்னை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றீங்களோ, அப்படி இருந்தாலும் எப்படி இப்படிப்பட்டவர் வந்து இந்த ஹோட்டலுக்கு ஒரு அதிகாரியா இருக்க முடியும், முதலாளியா இருக்க முடியும். அப்போ அந்த ஹோட்டலினுடைய முதலாளி சொல்றாரு, இதே போல இந்த ஹோட்டல போல உணவகத்தை போல இன்னும் இவருக்கு 2, 3 உணவகங்கள் வந்து எல்லா ஊர்களையும் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஊர்களுடைய பெயரை சொல்லி சொல்றாரு. அப்போ என்னால நம்பவே முடியல, இவரை பாருங்க, நீங்க சொல்றதுக்கும் நீங்க இவருடைய அப்பியரன்ஸுக்கும் என்னால வந்து பொருந்தி பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்போ அந்த நபர் பேச ஆரம்பிக்கிறாரு, சார் நீங்க என் மேல் இறக்கப்பட்டு எனக்கு உதவி செய்வதற்கு காரணமா இருந்தது என்னுடைய அப்பியரன்ஸ் இல்லைங்களா, என்னுடைய இந்த எளிமையான உடை இல்லைங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, அதுதான் காரணம். அது இல்லாம நீங்க ஏன் போய் எல்லாத்துடைய மேஜையும் எட்டி பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்க போன உடனே வந்து உணவு பரிமாறுகிறவர்களும் வந்து ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு. அது ஒண்ணு இல்லைங்க, நான் எதுக்காக நான் போய் பார்த்தேன் அப்படின்னா, அந்த உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா நான் எட்டி போய் பார்க்கும்போது உணவு பரிமாறுகிறவர்கள் வந்து என்கிட்ட கேட்கறாங்க, வந்து கேட்ட உடனே இது இருக்கு, நீங்க இப்படி போய் அவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்காக தான் வந்த ஒருவரும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அவங்க ஆர்டர் பண்ண எந்த உணவுக்காகவும் அவங்க வெயிட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் வந்து போய் வந்து பாக்குறேன், மற்றபடி அவர்கள் என்ன உணவு அருந்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல, நீங்க என்னை தப்பா விளங்கி கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த குடும்பத்தோட வந்தவர் வந்து அவர்கிட்ட சாரி கேட்கிறாரு, சாரிங்க சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், தயவு செய்து நீங்க என்னை குறித்து தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த நபர்கிட்ட வந்து இவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ அந்த நபர் வந்து தன்னுடைய சுய சரிதியை வந்து சொல்றாரு. என்ன பாத்தீங்கன்னா, நான் ஒரு ரொம்ப வசதி குறைவான குடும்பத்திலிருந்து நான் வந்தவன்,
அவருடைய வயது பாத்தீங்கன்னா 30 to 40 வயதுக்குள்ளதான் இருக்கும். என்னுடைய தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க. அவங்க எங்ககிட்ட கேட்டத ஒரு காரியம், நீ வாழ்க்கையில எந்த நிலைமைக்கே நீ உயர்வுல வந்தாலும் உன்னுடைய பழைய கால வாழ்க்கையை நீ மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிட்டாங்க. அதனாலதான் நான் என்னுடைய நிலையிலிருந்து தடுமாறக்கூடாது. எனக்கு வசதிகளும் எனக்கு அந்தஸ்துல நான் வந்து ஒருவேளை நான் உயர்ந்த நிலைக்கு போனாலும் என்னுடைய பழசை நான் மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எளிமையான தோற்றத்தோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்புறம் தான் வந்து இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை தப்பா நான் எடை போட்டுட்டேன், உங்களுடைய அந்த அப்பியரன்ஸை பார்த்து உங்களை குறித்து நான் தவறாக நினைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து அந்த குடும்பமே வந்து விடைபெற்று சென்று விடுகிறார்கள். இது ஒரு சம்பவம், சரிங்களா? இந்த சம்பவத்துல ஒரு நபர் வந்தார் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த நபரை போல ஒருவேளை இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் ஒருவேளை அந்த நபரை போல நீங்க இருக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சாப்பிட வந்தார் இல்லைங்களா? அவரை போல இன்னைக்கு நம்மளை எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா நம்மளை குறைவா எடை போடுவாங்க, சரிங்களா? இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய எத்தனையோ பேர் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து குறைவா எடை போட்டு பேசுவாங்க. ஒரு சிலர் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடந்து வந்திருக்கலாம், சரிங்களா? இப்ப கூட கடந்து கொண்டு இருக்கலாம். நம்மளுடைய இந்த வாழ்க்கை, நம்மளுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மள ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் எங்க வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போற, உன்னால முடியாது. கண்டிப்பா இந்த வார்த்தை எல்லாரும் நம்ம காது கூட சொல்லவே நம்ம கேட்டிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா நிச்சயமா இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, கஷ்டப்பட வேண்டிய காலத்துல நம்ம கஷ்டப்பட்டு கடினமா நம்ம உழைத்தோம் என்றால், அந்த ஹோட்டலினுடைய அந்த ஒரு மேலாளர் இருந்தார் பாத்தீங்களா, அவரை போல நிச்சயமா நம்மளும் முயற்சியில முயன்று நம்ம முன்னேறி வந்தோம்னா நிச்சயம் ஒரு நாள் அந்த ஒரு நிலைக்கு நம்ம உயர்த்தப்படுவோம். நம்மள யாரு வேணாலும் குறைவாக எடை போட்டுக் கொள்ளலாம். அதை பத்தி நம்ம எந்த விதத்திலையும் கவலைப்படவே வேண்டாம், சரிங்களா? இந்த உலகம், இந்த பூமி வந்து சுழண்டு கொண்டேதான் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அது எந்த இடத்துலயும் நிக்கிறது இல்ல. அப்ப இரவு பகல் அப்படிங்கிறது மாறி மாறி வருது இல்லைங்களா? அதே மாதிரிதான் காலமும். இன்னைக்கு வந்து மற்றவங்க நம்மள தப்பா எடை போடுறாங்க, குறைவா எடை போடுறாங்க, என்னுடைய எதிர்காலம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி குறைவா என்னை குறித்து எடை போடுவது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் நீங்களும் வாழ்க்கையில பெரிய உயர்ந்த நிலைக்கு நீங்க வருவீங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர், ஒரு சிலர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம தப்பா எடை போடுறோமா? அதை என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பூமி சுழண்டு கொண்டேதான் இருக்கு. அதனால வாழ்க்கையில எல்லாரும் எப்படி வேணாலும் மாறலாம், நம்மளுடைய நிலையும் கூட மாறலாம். அதனால இனிமேல் ஒருவேளை நம்ம மற்றவர்களை குறித்து தவறாக எடை போட்டு கொண்டிருந்தோமானால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, நம்ம நிறுத்தி கொள்ளலாம். நிச்சயமாக அவர்களும் நம்மால் தவறாக எடை போட, குறைவாக எடை போடக்கூடியவர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில முன்னேற்றமான ஒரு நிலைக்கு, முன்னேறின நிலைக்கு கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி நான் இந்த காணொலியினுடைய ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யாரை பத்தி, இவர் யார், இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து நான் வந்து கேட்கிற மாதிரி இருந்தது என்னுடைய அந்த தலைப்பு. அப்ப இந்த ஒரு சம்பவத்துல வந்து 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் வந்து அந்த நபர், எளிமையான தோற்றத்தோடு இருந்த அந்த நபர், சரிங்களா? அவருதான் இவரு. ஒருவேளை அந்த நபரினுடைய இடத்துல நீங்களாக கூட இருக்கலாம், சரிங்களா? சோ அந்த நபர் நம்ம தான், வேற யாருமே இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படி எடை போடப்படுகிறோமா? கவலைப்படாதீங்க. அதுதான் இந்த காணொலியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. எதை குறித்தும் மற்றவர்கள் நம்மை தவறாக, குறைவாக எடை போட்டு கொண்டிருக்கிறார்களே, உன்னை எல்லா விதத்திலயும் நீ வந்து உனக்கு எந்த விதமான ஒரு சோர்ஸுமே இல்லையே நீ முன்னேறதுக்குன்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலயும், வேலை பார்க்கிற இடத்துல சரி, குடும்பத்திலையும் சரி, எந்த இடத்துல ஆகிலும் நம்மளை குறைவாக எடை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நிச்சயம் ஒரு நாள் மாறும். கண்டிப்பாக உங்களுடைய நிலையும் கட்டாயம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும். நன்றி. இந்த வீடியோவை, இந்த காணொலியை இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா பார்த்து கொண்டு இருந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.